ஆள்பாடி பட்டணத்திலே வெள்ளையம்மாள் பெண்ணானவா அவ 10 மாதம் முற்றும் பெற்று 300 நாள் திகைந்து 10வது மாதத்தில பரிபூர்ண பாதம் கொண்டு அந்த வெள்ளையம்மா ஒரு பெண் குழந்தை ஒன்று பெற்றெடுத்தா அப்படி பெண் குழந்தை வந்து பிறந்த போது பக்கம் வந்த மருத்துவமோ பாபு கொடிய கொப்புள் கொடிய அறுப்பாளா குளிப்பாட்டி சேனையதும் ஓட்டுவாளா ஐயன் நீராட்டி தாலாட்டி நில பொட்டும் போடுவாரா குழந்தை செக்க நல்ல பழகிய செந்தூர பொட்டழகிய வங்கி நல்ல தலையழகிய ஐயா வாடாமல்லி நிறமழகிய போற நல்ல தலையழகிய போற தலையழகிய அவ குங்குமுக பொட்டழகிய தலையழகிய அவளோ அழகிலையும் நிறைந்தவளா அமசத்துல உயர்ந்தவளா பெண் குழந்தையே கையிலெடுத்து பக்க வந்த மறுத்து வச்சு பெண்கள் எல்லாம் அம்பலவாரி கோனார் கையிலே கொடுத்தார்கள். யாதவர் வம்சத்திலே வந்து குலவிளக்கா பிறந்த பெண் குழந்தைய அவர்கள் அள்ளி நல்ல ஆவலோடு முத்தம் விட்டு சேர்த்து நல்ல கையில எடுத்தா செவிட்டோடு கோரி நல்ல கையில எடுத்தா கோரி கையில எடுத்தா கோடி லட்சம் முத்தம் விட்டு கையில எடுத்தா அழகான பெண் குழந்தை பிறந்த போது ஆள்பாடி பட்டணம் யாதவர்குல பெருமக்கள் எல்லாம் பிள்ளைய பார்க்க வருகிறார்கள். எல்லாரும் கூட்டமும் ஆட்டமும் 1000 வீட்டு யாதவருக்கு அதிபதி அம்பலகாரி கோனாரே அவருக்கு குழந்தை இல்லாத வாசல்ல பிள்ளை வந்து கிடைச்சிருக்க என்ற ஊர் பெரியவர்கள் எல்லாம் வந்து பிள்ளைய பார்க்க வருகிறார்கள். அந்த யாதவர் பெண்மணி மக்கள் எல்லாம் வராங்க. பார்க்க வந்த மக்களுக்கெல்லாம் அந்த காலத்துல குழந்தை பிறந்தா என்ன கொடுப்பாங்க? சீனி பழத்தை கொடுத்து ஆதியிலே சாப்பாடு தான் பொங்கி போடுவாங்க. ஆமா, குழந்தைய பார்க்க வரக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடு பொங்கி கொடுப்பாங்க. அதுக்கு அப்புறம்தான் ஒரு வெத்திரையில கொஞ்சம் சீனியை வச்சு 2 வாழைப்பழத்தை கொடுப்பாங்க. அதுக்கு தான் சீனி பழம். அதுக்கப்புறம் இப்போ ஸ்வீட் வாங்கி கொடுத்தாங்க. இப்போ என்ன கொடுக்காங்க? ஓ, அதுவும் கொடுக்காங்களோ? குழந்தை பிறந்தா கோட்ரு அப்படியா? ஆனால் இந்த ஆள்பாடி பட்டணத்திலே அம்பலகாரி கோனாரும் மனைவி வெள்ளையம்மாளும் செல்லமாக பிறந்தாள் என்று செல்லமாக பிறந்தாள் என்று சீனி பழம் செலவு செய்தார் சீனி பழம் செலவு செய்தார் யார் மாமாக பிறந்தாள் என்று
பணம் கொடுப்பாராம் தங்கமாக பிறந்தாள் என்று தான தர்மங்களை வழங்குவாராம் தர்மம் எல்லாம் தான் கொடுத்து அன்னதானம் சொரணதானோ அள்ளி அள்ளி தர்மம் செய்தார் பொன்பொருள் வஸ்திரமோ புகழாக வழங்குவார்கள் தான தர்மங்களை கொடுத்து 16ஆம் நாளையிலே குழந்தைக்கு பெயர் கொடுக்க வேண்டும். இந்த அற்காலே அம்மா பாராளி அம்மா அவளுக்கு ஆதியிலே சிவசக்தியினுடைய அருளால் பிறந்த குழந்தைக்கு சிவனுடைய நாமத்தையே கொடுத்தார்கள். ஆதியிலே அம்மாளுக்கு சிவனி என்று பேர் நாமத்தை கொடுத்து பாராளி அம்மாளாகிய சிவனியானவள அந்த வெள்ளை அம்மா பின்னவளும் தரையதில விட்டமானா தண்டைக்கால் நோகம் என்று பூமியில விட்டமானா பொற்பாத நோகம் என்று தோளிலே தொட்டில் கட்டி துடையதில நடைவரத்து பார்வோடு தொட்டில் கட்டி படியதில நடைவரத்து தாளாட்டி ஓராட்டி பாராளி அம்மா சிவனியத்தான் தலைமகளை வளர்த்துவாரா வட்டிலில சாதம் போட்டா வாரி உண்ண மாட்டா அம்பலகாரி கோணாரோ அவர் மனைவி வெள்ளை அம்மா இலையதில சாதம் போட்டா எடுத்து உண்ண மாட்டாள் என்று தங்க தழுகையில கீரவெண்ணதான் பிசைந்து காக்காய ஏச்சங்காட்டி காக்காய அவ கண்மணிக்கு ஊட்டுவாரா கண்மணிக்கு ஊட்டுவாரா ஊட்டி நல்ல வளர்த்துவாரா உடம்பெல்லாம் நெய்யுருக அவளை தேத்தி வளப்பாரா திரேகமெல்லாம் நெய்யுருக நாலு ஒரு மேனியுமா பொழுது ஒரு வண்ணமுமா பாராளி அம்மாளாகிய சிவனியானவள நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமமாக வளர்த்து வருகின்றார்கள். அப்படி வளர்த்து வரும் பொழுது அந்த சிவனியாகிய பாராளி அம்மாளுக்கு இந்த பாராளி அம்மாளுக்கு ஒரு நல்ல வயதும் ஆச்சு ஒரு நல்ல வயதும் ஆச்சு ஊந்து விளையாடுவாளா ஆடுவாளா இரண்டு நல்ல வயதாச்சு அவன் இருந்து விளையாடுவாளா ஆடுவாளா பாராளி அம்மா ஒன்று நல்ல வயதும் ஆச்சு இறக்கி காது குத்தி அது கொத்தி காது குத்தி தாலே கம்மல் விட்டா கம்மல் விட்டா அவளுக்கு முத்தால கம்மல் விட்டா நாலு நல்ல வயதும் ஆச்சு நடந்து விளையாடுவாளாம் அந்த பாராளி அம்மா சிவனியவா 5 வயதாச்சு 5 வயதிலே
ஆசானே அரண்மனைக்கு வரவழைத்தார்கள். அம்மையா நாள் பார்த்து தினங்குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்தார்கள். அந்த அம்பலகாரி கோனாரோ நாளான நாளையிலே நல்லதோர் புரட்டாசி மாஸ்தையில ஆமையா ஏட்டு ஓலை கொண்டு வந்து ஏடு தொடங்கி அவளை ஆசார பலகையிலே அமர வைத்து இந்த பாராளி அம்மனுக்கு பட்டு பிராமணம் கட்டி பட்டு பீதாம்பரம் பவள மாலை எல்லாம் அணிந்து பாராளி அம்மாளுக்கு யாதவர்கள் வீட்டுல எவ்வளவுதான் நகை நட்டு இருந்தாலும் ஒரு கொட்டாமட்டி நிறைய இருந்தாலும் சிகப்பு பவள மாலை அந்த காலம் கழுத்துல போடுவாங்க. ஆமா இப்ப போட்டுருக்காங்கல்ல. இப்ப வயசாளி தான் போட்டிருக்காங்க. இப்ப கொஞ்சம் வயசு பிள்ளைகள் யார் போடுவா? இப்ப போடாது பாதி தான் போட்டுருக்கோம். ஆனா பாராளி அம்மாளுக்கு முன்ன கழுத்து நிறைய சங்கிலி அள்ளி போட்டுட்டு வருவாங்க ஒரு ஃபங்க்ஷன் வந்தா. ஆமா அதுவும் நின்னு போச்சு. சிம்பிளா ஒரு கம்மல் சிம்பிளா ஒரு செயின் தான் போதுங்களா? இல்ல எல்லாம் பேங்கர் வண்டி அடை வச்சுக்கிட வேண்டியா? அடவெல்லாம் வைக்கல. அந்த காலம் நகை நட்டு நிறைய போட்டாதான் ஆமா பணக்கார வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நகை நட்டு நிறைய போட்டா என்ன டீசெண்டே இல்லாம அள்ளி போட்டு வந்திருக்காம்பாங்க. காலம் அப்படி மாறி போச்சு. ஏன்னா கழுத்துல கொத்து கொத்தா அள்ளி போட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லுவாள்ல. பெருமைக்கு அள்ளி போட்டுக்கான்னு சொல்லுவா. அப்படி செய்யக்கூடாதுல. அதனால ஒரு 1-2 போட்டுக்கிட்டு ஆனா இருக்கவங்க அள்ளி போட்டுட்டு தானே வரணும். தாளக்காரர் அதனாலதான் மொத்தமா களத்தை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டாரு. ஐயா இருக்கவங்க கண்டிப்பா போட்டு வந்தாதே அதுக்கு பெருமை. நம்ம பெருமையை நம்ம காட்டக்கூடாது. நம்ம பெருமையை ஊருக்குள்ளதான் சொல்லுவாங்க. இன்னார் வீட்டு பிள்ளை ஐயா கௌரவம் இல்லாத பிள்ளை தலக்கணம் இல்லாத பிள்ளைம்பாங்க. அப்படித்தான் பேர் வாங்கணுமே தவிர அந்த பிள்ளையா அந்த பையனா அவ அப்பா அம்மா தரும கோணம் அவனுக்கு பெரிய மண்டக்கணமியா. யாருக்கு? வசதி உள்ளவங்களுக்கு ஒரு நாளும் கௌரவம் வராதியா. நம்மளுக்கு தான் கௌரவம் வரும். ஆமா அதனால இருக்கவங்க நகலட்டு அள்ளி போட்டு வந்து தன் சபையில இல்ல சபை நிறைஞ்சிருக்குமா. இல்லாதவங்க ஒரு என்ன செய்வாங்க? பாராளி அம்மாளாகிய சிவனிக்கு பட்டாடை அணிந்து பவள மாலை போட்டு அந்த பாராளி அம்மாள் ஆசார பலகையிலே அமர வைத்து குருநாதர் முன்பாக அம்மா கல்விகளை கற்று வருகிறார். யார் இந்த பாராளி? ஆறும் நல்ல வயதில ஆறும் நல்ல வயதாச்சு அறுச்சுவடி ஏழும் நல்ல வயதாச்சு என்றுவடி படிப்பாளோ 8 நல்ல வயதாச்சு 8 பாடம் 9 வயதாச்சு ஓலையதை எழுதுவாளோ 10 நல்ல வயதில பலகலையும் படித்துவாரா 10 நல்ல வயதில அவளுக்கு 12 வயதுக்குள்ள பல சாஸ்திரமும் படித்துவாரா 14 வயதிலே படியாத பாடம் இல்லை அவளை பாராத பிராணம் இல்லை அவ படித்து வரும் நாளையில பாராளியம்மா சிவனி 14 வயதுக்குள்ள பக்குவதி பெண்ணுமாகி ஊத்து நிறைந்திருந்த புஷ்பவதி பெண்ணுமான அள்ளி மலர் பூத்தது அரும மக பூத்திருந்த பிச்சி மலர் பூத்தது பெண்கொடியும் பூத்திருந்த வாங்கரும்பு பூத்தது வாங்கரும்பு கணக்கிலையும் பூத்திருந்த
பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ணாகி இருக்க ஆமையோ என் பாராளி அம்மாளாகிய சிவனைக்கு ஆமையா தலைக்கு தண்ணீரை ஊற்றினார்கள். ஆமா சடங்கு சாஸ்திரத்தை எல்லாம் கழித்தார்கள். கழித்து கொண்டு ஆதி பராசக்தியே பிள்ளையா பிறந்திருக்காளே, பாராளி அம்மாள அவ அழக கேட்கவா செய்யணும். பாராளி அம்மா பெண்ணுக்கானா பெண்ணழகிய பெண்ணழகி, பெண்ணுக்கு பெண்ணழகிய எடை கொண்ட மயிலழகிய, கண்ணுக்கு கண்ணழகிய கண்ணழகி, காது மூக்கு வடிவழகிய கண்ணாளாகி அவ மூக்கழகா மொழியழகா முகத்தினோட திருவழகா சிக்க சிகப்பழகி செந்தூர பொட்டழகி பாராளி அவ வாங்கி தலையழகி பாடாமல்லி நிறமழகி தலையழகி முக பொட்டழகி அவ அழகில நிறைந்தவளா அமசத்துல உயர்ந்தவளா அவ அழகாக இருக்கும் போது பாராளியம்மா கைவிடிக்க தோழி உண்டு. அந்த காலமெல்லாம் ஒரு பெண் குழந்தை வயசுக்கு வந்தாங்கன்னா 5-6 பொட்ட பிள்ளைகளை கூப்பிட்டு தோழி பெண்ணா வச்சிருப்பாங்க. ஆனா தெய்வ சக்தியால பிறந்த பாராளியம்மாளுக்கு அந்த காலம் பல்லாங்குழி விளையாடுவாங்க, தட்டாங்கல் விளையாடுவாங்க, ஹிப்பின் கேர் விளையாடுவாங்க, ஆமா ஓடி பிடிச்சு விளையாடுவாங்க, பாண்டி ஆட்டம் விளையாடுவாங்க. விளையாட்டுலயே எல்லாரும் வாக்கிங் போனது மாதிரி ஆயிரும். சுகர் பிரஷர்லாம் அப்ப வந்ததில்லை. கிடையாதுப்பா. இப்ப இருந்த இடத்த விட்டு நவள மாட்டுக்கு என்ன செய்ய முடியும்? அப்ப நோய் வரத்தானே செய்யும். எந்திரிச்சு குளத்துக்கரைக்கு கூட போக முடிய மாட்டேங்க பார்த்துக்கோங்க. 16 வயசுலயே அவன் நம்மளாலே ஒரு 10 கிலோமீட்டர் குளத்துக்கரைக்கு போக முடியும். அந்த காலம் நடந்து 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் நடந்து அப்படியா குளிக்க வேண்டியிருக்கலாம். அப்ப அந்த காலத்துல தோழி பெண்களாக வைப்பார்கள். ஆமா இப்போ பொட்ட பிள்ளைய கையில ஒரு செல்போன் இருந்துட்டு அதுதான் நம்மளுக்கு தோழி. இப்ப வேற யாருமே வேண்டாம். ஆஹா, எந்த நேரமும் கையில. ஆமா 6 மாத பிள்ளை நேத்து ஒரு ஊருக்கு வில்லுக்கு போயிருந்தோம் பார்த்துக்கோங்க. ஆமா 6 மாசம் தான் ஆகுது. 6 மாசம் தான். செல்லுல படம் பார்க்கணும்னு ஆசைப்படுது. இதே மாதிரி செல்ல படம் பார்க்கணும்னு இந்த விரல் இப்படி வருது பார்த்துக்கோங்க. ஆனா செல்போன் எட்ட மாட்டேங்குது. ஆமா என்ன செய்ய முடியும்? காலம் அப்படி ஆகி போச்சு. கலியுகம் ஆகு பத்தியலா. ஆமா ரேஷன் கடைக்கு போனா ரேகை அழிஞ்சு போச்சு. கை சரியா ரேகை விட மாட்டேங்குது. செல்லு அப்படியே நோண்டி நோண்டி பெருவரல்ட்டு ஆமா டைப் அடிச்சத மாதிரி வருது பார்த்துக்கோங்க. விரல் தான் 6 மாசங்களாலே இப்படி சில பிள்ளைகளுக்கு செல்லு கையில் கொடுக்க வேண்டியது. 4 மாத பிள்ளை செல்ல பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆமா ஏமனா என்ன அந்த காலத்திலே கர்ப்பவதி பெண்கள் வந்து மாசமா இருக்கிறவங்க புராண கதைகளை படிப்பாங்க, கேட்க சொல்லி கேட்பாங்க. ஆமா இப்ப கர்ப்பவதி பெண்கள் கையில செல்ல வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளை அதை காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. உண்மைதானே? அந்த காலம் அதெல்லாம் கிடையாதுல. அந்த காலம் அதெல்லாம் கிடையாது. அந்த காலம் யாது? அந்த காலம் செல்ல கண்டது பெரியவர் ஆளுக்கள் பணக்காரர்கள் தான் இந்த மாதிரி செல்போன் பெரிய செல்போன் வச்சிருப்பாங்க. செல்போனே அப்ப கிடையாது. பணக்காரங்களா இருந்தாலும் ஏழ்மையா இருந்தாலும் செல்லே கிடையாது. அப்ப தந்தி அடிப்பாங்களோ? அந்த காலத்துல ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்க அப்படின்னா தபால் எழுதி லெட்டர் போடுவாங்க. போய் சேர்றதுக்கு 2 நாள் ஆகும். ஆமா ஒரு வாரம் ஆயிரும் 10 நாள் ஆகும். இப்ப கல்யாணம் வச்சோம்னா 10 நிமிஷத்துக்குள்ள 10 ஊருக்கு போன் போயிருது. 20 ஊருக்கு போயிருதுங்க. அந்த செல்போனை காட்டு இப்ப கூட்ட நாட்டை வந்து கூட்டிடுவாங்க. என்னால வர முடியல. அதெல்லாம் செல்போன்ல நம்மளுக்கு தெரியப்படுத்தும். செல்போன் இருக்க போய் தானே நம்மளெல்லாம் டிவி எடுக்காங்க. நம்மளை எடுத்து விளம்பரம் போட்டுக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? இந்த சேனலுக்கு என்ன பேரு? அது இந்த ஊரு சேனல். என்ன பேருண்ணே? உள்ளூர் சேனலியா? என்ன சேனலு? லவ்லி காந்தி. ரவரி காந்தி செல்லு எடுத்துக்கிட்டு இருக்காவோ. நேற்று நைட்ல எடுத்தாவோ, இன்னைக்கு எடுக்காவோ. அந்த ஒரு யூடியூப் சேனலு ஏழி டிவி வந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. அண்ணே பனியன்ல பேர் போட்டிருக்காவல, நல்லா பாத்துக்கோங்க. ஆமா பவர் சத்திரம் ஏழி டிவில. ஆமா ஆன்மீக தகவல். ஆமா இது உள்ளூர். இது உள்ளூர் லவ்லி காந்தி. ஆமா
தேவநல்லூர் சேனல். இந்த சேனல் இல்லைன்னு வைங்களேன், ஆமா வில்லுக்காரங்களுக்கும் கஷ்டம், ஆமா வில்லுக்கு அட்வான்ஸ் கொடுப்பதுக்கும் கஷ்டம். பார்த்துக்கோங்க. நல்ல கால ஒரு ஊர்ல வில்லு படிச்சா நேரா வந்து சைக்கிள் வந்து பார்க்க வருவாங்க. பக்கத்து ஊர்ல கோயில் கூட நடக்க அப்படின்னா ஆமா 10 பேர் சைக்கிள்ல வருவாங்க. ஏப்பா நம்ம ஊர்ல கொடை கொடுக்கணும், மேல ஊர்ல வில்லு வந்திருக்கான், தேவன மேல தேவன வில்லு வாங்க நேரா போய் பார்த்துட்டு நல்லா இருந்தா கொடுப்போம்னு 10 பேரை கூட்டிட்டு வந்துருவாங்க. சைக்கிள் வருவாங்க, அப்ப வந்திருப்பாங்க. இப்போ ஆமா நம்மகிட்ட இந்த கிழமைக்கு இந்த மாசத்துக்கு இடம் இருக்கான்னு கேட்காங்க. செல்ல கேட்காங்க, என்கிட்ட என்ன ஆமா வேற வில்லு வர சொல்லட்டுமா? அது யூடியூப்ல இருக்கா? செல்லு பொருள் செல்ல வந்திருக்கா அப்படின்னு கேட்டாம என்ன சொல்ல, பார்த்துட்டு தான் கொடுப்போம்ங்க. ஆமா ரொம்ப வசதியா போச்சு. இருந்த இடத்துலயே இப்ப இங்க கொடை நடக்கு அப்படின்னா எல்லா ஊரும் பாத்துட்டு இருப்பாங்க. ஆமா இந்த ஒண்ணு போடுவாங்களா உடனடியா பாக்குறதுக்கு பேர் என்ன பேரு? லைவ். பத்தியலா சேனல் லைவ் லவ்லி காந்தி ஆமா போடுறது லைவ். ஆமா லைவ் போட்டு வெளிநாட்டுல கூட பாத்துக்கலாம். பாத்துக்கோங்க, இங்க இருந்துகிட்டு அங்க பாத்துக்கலாமா. ஒரு லைவ் போட்டுட்டு இருப்பாருப்போ. ஆமா கோயில் கூடயே இதுக்கு முன்னால ஆமா நேர்ல வந்து பாப்பாங்க. ஆமா இப்ப எந்தெந்த ஊர்ல உத்தியோகம் பாத்துக்கிட்டு இருக்காங்களோ அங்க இருந்து அவங்க செல்போன்ல அவங்க ஊர் கோயில் கூடயே பாத்துக்கலாம். அப்ப அவ்வளவு வசதி ஆகி போச்சு. ஏன்னா மேல தேவன்ல பாராளியம்மன் கோயில கொடை நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் பாருங்க செல்ல வந்துகிட்டு இருக்கோம். பத்தியலா ஆமா உலகமே இப்ப உள்ளாங்கையில வந்துருச்சு. ஆமா உலகமே உள்ளங்கையில வந்து நிக்கி. என்ன செய்ய முடியும்? அப்ப இதெல்லாம் கிடையாது அந்த காலத்துல யாரு. அதனால அந்த காலம் ஒரு பெண் குழந்தை வயசுக்கு வந்தா தோழி பெண்களை தான் கொடுப்பார்கள். ஒரு 5-6 மேல வீட்டுக்காரி கீழ வீட்டுக்காரி வட வீட்டுக்காரி. மேல வீட்டுக்காரி கீழ வீட்டுக்காரிக்கு வேலை இல்ல, பெண்கள் சின்ன பிள்ளைகளை கூட்டியாந்து தோழி பெண்ணா கொடுப்பாங்க. ஆமா அப்ப பாராளி அம்மாளாகிய சிவனி அம்மாளுக்கு 7-8 தோழி பெண்களோடு ஆமா 7 அறைக்கும் கீழறையிலே இருக்கிறார். ஆமையா அப்படி அழகு நிறைந்த பெண்ணாக இருக்க ஆமையோ அந்த ஆள்பாடி பட்டணத்திலே அந்த காலம் நவாப்பு காலம் ஆதிக்கமாக இருக்கிறது. அப்படின்னா வெள்ளையர் காலங்கள் அவங்க இல்ல, நவாப்பு வேற அவங்க வேற. ஆமா எவன கொடிகட்டு பறக்குங்க. நவாப்பு காலம்னு சொன்னா கொடிகட்டு பறக்கும். அவங்களுடைய ஆதிக்கம் தானே. அந்த நாட்டெல்லாம் அரசாண்டா அவங்க தான் அரசாண்டு இருக்காங்க. இஸ்லாமிய இனத்தை சேர்ந்ததிலே அவர்கள் ஒரு விதம். ஆமையா நவாப்பு என்று சொல்வார்கள். படசாய்வு, சந்திரசாய்வு, பட்டாணி துறைமகன் என்பார்கள். படசாய்வு, சந்திரசாய்வு அவர்களுடைய ஆதிக்கம் அங்கு தலை ஓங்கி நிற்கிறது. எங்க ஆள்பாடி பட்டணத்துல எப்படி ஆதிக்கமாக இருக்குன்னா என்ன, அவர்கள் ஆட்சியிலே அவர்கள் நாட்டிலே அதிக பஞ்சங்கள் ஏற்பட்டது. ஆமா அப்ப ஆள்பாடியில ஆமா யாதவ பெருமக்கள் ரொம்ப இறக்க குணம் படைச்சவங்க இல்லையா. 14,000 தெரு இருக்குங்க. ஆமா பட்டாணி துறைமகன் ஆள்பாடியிலே ஆமா எங்களுக்கு சரி பஞ்சங்கள் ஏற்பட்டது. நாட்டுல பஞ்சம் வந்துருச்சு. தங்க கொஞ்சம் இடமும் தாமதிக்க பூமி வேணும்னு கேட்டாங்க. எங்களுக்கு குடியிருக்க இடங்கள் வேணும். அப்ப யாதவ பெருமக்கள் எல்லாம் ரொம்ப இறக்க குணம் படைச்சவங்க, வந்தவங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பது தானே. வந்தவரே வாழ வைத்து ஐயா உங்களுக்கு எவ்வளவு இடம் வேணும்னு கேட்டாங்க. யாதவனுடைய காடு கரை லஞ்ச புஞ்செல்லாம் ஏகப்பட்டது இருக்கு. இது முன்னோர்கள் மூதாக்கள் காலத்துல, இப்பமெல்லாம் அப்படி இல்ல. ஆமா அப்ப அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நான் ஒரு தோல் விரிப்பேன் ஐயா. ஆமா தோலை கொண்டாந்து விரிப்பேன். இந்த தோல் விரிக்கும் போது இந்த தோல் எவ்வளவு அகலத்துக்கு இருக்கோ அந்த அகலத்துக்கு எங்களுக்கு இடம் கொடுத்தா போதும்னாங்க. ஆமா அப்ப யாதவ மக்கள் என்ன செய்தார்கள், என்ன ஒரு மாட்டு தோல் எம்பிட்டு அகலம் வந்துற போது வரும் ஐயா நீங்க ஒரு தோல் அகலம் தானே இடம் கைக்கே எடுத்துக்கோங்க. அப்படி யாதவர் மக்கள் சொன்னாங்க. அம்பலகாரி கோணாருக்கு 1000 கோட்டை விதப்பாடு இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 2000 ஏக்கருக்கு மேல இருக்கு. காடு கரை இடங்கள் தாலியை உண்டு. ஆமா இந்த மாட்டு தோல் அகலத்துக்கு இடம் கேட்டாங்க. இவங்க தாரம்னு சொன்ன உடனே சரி மாட்டு தோலை நூலா இழைச்சாங்க. அந்த மாட்டு தோலை அப்படியே நூலா இழைச்சா எம்பிட்டு வரும் பாருங்க. ஒரு ஊரே வளைஞ்சிடலாம். ஆமா இவங்க சொன்ன சொல் தவறாத பேர்கள். ஆமா அப்படியே இந்த மாட்டு தோலை நரம்பா நூலா இழைச்சு சுத்தி வளைஞ்சிட்டாங்க. ஒரு ஊரே வளைஞ்சிட்டாங்க. அன்னையிலிருந்து அவர்களுக்கு ஆதிக்கம் கூடி விட்டது. ஆமா அப்படி இருக்கும் போது இந்த பட்டாணி துறைமகனுடைய திருமகனாகிய முகமது அலி ராவுத்தர், அவருக்கு வயது 21 ஆச்சு. ஆமா அந்த 21 வயசுல அவர் என்னைக்கு அந்த அரண்மனையில பிறந்தாரோ அன்னைக்கு அவங்க அரண்மனையில ஒரு குதிரை குட்டி போட்டுச்சு. ஒரு வெள்ளை குதிரை வந்து பிறந்திருக்கு. குதிரைக்கு வயசு 21. ஆமா முகமது அலி ராவுத்தருக்கும் வயசு 21 ஆச்சா. அப்ப ஒரு நாளை பார்க்க தன்னுடைய மந்திரி அழைத்து ஐயா மந்திரி மரக்கறி தின்னு மனமெல்லாம் புளிச்சு போச்சு. ஆமா 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 எவனா பச்சைக்கறி தின்னு
நமக்கு பல்லெல்லாம் கூசுதா? அதனால வாங்க இன்னைக்கு நம்ம வேட்டைக்கு போகலாம்னா. ஆமா, வேட்டையாடி வந்து வேட்டைக்கறி சமைத்து நாமல் சாப்பிடலாம் என்று என்று மந்திரி அழைத்து கொண்டு முதலி ராவுத்தரும் வாராரே அது சமயம் வேட்டையாட வேணும் என்று ஆள்பாடி பட்டணம் பரம்பிலே வந்து வேட்டையாட வருகிறார்கள். அப்படியே குதிரையில வராங்க பத்தியலா. அன்னைக்கு ஒரு வேட்டையும் பலிக்கல. வேட்டை அவங்களுக்கு பலிக்கலையா? வேட்டை பலிக்காமல் வரக்கூடிய வழியிலே எதிரே ஒரு பிள்ளை முயலை கண்டார். ஓ, புள்ள முயல். முயல் பிள்ளை முயல் பார்த்திருக்கீங்களா? ஆமா. எப்படி இருக்கும்? புள்ள முயல் புள்ளையா தான் இருக்கும். அப்படிதானப்பா? ஏ, வெள்ளை முயல் வேற, பிள்ளை முயல்னா செவலையும் இல்லாம வெள்ளையும் இல்லாம இருக்கும். பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அந்த நேரத்துல அப்படி இருக்கும். இந்த முயலை தன்னோடு வந்த வேட்டை நாயை ஏவி விட்டார். அந்த நாயை உஸ்காட்டி வேட்டை நாயை முயல் எதிர்த்துக்கு நிக்கி. இப்ப அந்த புள்ள முயல் அப்படி எழுத்துக்கிட்டு நிக்கி. இப்படி அப்ப பார்த்தாரு மம்மதலி ராவுத்தர், இந்த முயலுக்கு இந்த வீரம் இருந்தா, இந்த மண்ணுக்கு இந்த இடத்துக்கு எவ்வளவு வீரம் இருக்கும். பேர்பட்ட மண்ணுல பிறந்தவருக்கு இன்னைக்கு இந்த முயலை பிடிக்காம நம்ம இங்க இருந்து போக கூடாது. ஆமா என்று முயலை விரட்டி கொண்டு வருகின்ற பொழுது முயலை அம்பலகாரி கோனார் அரண்மனைக்குள்ளே போய்விட்டார். தன் வீட்டால தெருவில் அப்படியே ஓடாது. அந்த முயலை இன்னைக்கு அரண்மனைக்குள்ள போயினாலும் பிடிச்சே ஆக வேண்டும் என்று வர பொழுது, ஆமா, அந்த அம்மா இருக்காளே செவனி ஆகிய பாராளி அம்மாளுக்கு அப்பந்தான் ஆகாத நேரம் வருகிறது. பாராளி அம்மாளுக்கு அந்த காலத்திலே குளித்து நீராடுவதற்கு இந்த பாத்ரூம் எல்லாம் அப்பம் கிடையாது. அப்ப யாது வீட்டு நடைகூடம் பக்கத்திலே ஒரு அங்கன குழின்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க. ஆமா ஆமா ஆமா. இந்த தண்ணி போறதுக்கு கால்வாய் வந்த காணெல்லாம் அப்பம் கிடையாது. வடிகால் எடுத்து விடுவாங்க. ஒரு வாரமா தண்ணி கொண்டு விடணும். அப்படி குதிரை மீது அமர்ந்திருந்து கொண்டு வருகின்ற பொழுது, ஆமா, இந்த செவனி ஆகிய பாராளி அம்மாளுக்கு 7 பாகம் தலைமுடி. அம்மாளுக்கு 7 பாகம் தலைமுடி. தலைமுடி ரோமமானது அந்த தண்ணீரிலே மிதந்து கிடக்கிறது. ஆமா, இந்த குதிரை இதை தாண்டிச்சு பாருங்க. ஆமா, செவனியுடைய தலைமுடி ரோமமானது குதிரை காலில் போய் சிக்கிக்கிடுது. இப்ப இந்த பாராளி அம்மா முடியாது கால்ல போய் சுத்தி குடிச்சு குதிரை சண்டி அடிக்கி நொண்டி அடிக்கி மம்மதலி ராவுத்தர் இறங்கி பார்த்தாரு. குதிரை காலுக்குள் சுத்தி இருந்த தலைமுடியை எடுத்து அளந்து பார்க்காரு. 1 பாகம் 1 முழம் அரைச்சாணி மிச்சமும் இருக்கு. கப்பங்கப்பா. இந்த பாராளி அம்மாளாகிய செவனியானவளை அவர் ஏற்று பார்க்கல, எதிர்த்து முழிக்கல. இந்த தலைமுடி இந்த அழகுல இருந்தா தலைமுடிக்கு சொந்தக்காரி என்ன அழகுல இருப்பாள் என்று பிள்ளை முயலை பிடிக்க வந்தவரும் மறந்து போனார். செவனியை காணாமலே அவள் மீது மையல் கொண்டார். வாரமைய மந்திரிய மந்திரி அரமனைக்கு போயிடலாம். முதலில் ராவுத்தரும் மந்திரியும் ஓடி வாரார். ஐயா அரமனைக்கு வர போது பட்டாணி துறைமகனும் முதலி ராவுத்தரும் செவனிய மனதில் எண்ணி 8 நாளா அம்மா மணந்தாலும் அந்த பூவை 3 நாளைக்குள்ள முடியணும். அணிந்தாலும் அந்த பூவை 5 நாளைக்குள்ள அணியணும். அவள் மீது மையல் கொண்டு உன்னாலைய உரங்கலைய உறக்கமதி எடுக்கலைய அன்னம் தண்ணி அருந்தலைய அன்னம் தண்ணி ஐயா ஆகாரம் எடுக்கலைய அன்னம் தண்ணி அருந்தல ஆகாரம் எடுக்கலையா? அண்ணன் தண்ணி உண்ணாரா? ஆகாரம் குடித்தாரா? பச்சை தண்ணி குடிக்க மாட்டாரு. மகன் படும் வேதனையை கண்டார். பட்டாணி துறை மகன் மந்திரியை கூப்பிட்டார். ஓ மந்திரி, என்ன நீயும் என் மகன் தானையா வேட்டைக்கு போனிய? குதிரையில போனியா? வேட்டைக்கு போயிட்டு வந்தே. இதுல இருந்து என் மகன் 8 நாளா படுத்த படுக்கலையா இருக்கான். என்னன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டுக்கான். உன்னல உரங்களை சரியா உறங்க மாட்டுக்கானே. ஆமா. ஓ மந்திரி, இது என்னன்னு பார்த்து சொல்லுமையான்னா. ஆமா. மம்மதலி ராவுத்தருடைய தாய் எவ்வளவோ கேட்டு பார்த்தா, சொல்லவே மாட்டாரு. வாயை திறக்கல. ஆமா. அப்பந்தான் மந்திரி சொன்னார், எஜமானே
நாங்க 2 பேரும் 8 நாளைக்கு முன்னால வேட்டைக்கு போனோம். வேட்டைக்கு போகும்போது வேட்டை பலிக்கல. ஒரு பிள்ளை முயலை கண்டார் உமது மகன். இந்த பிள்ளை முயலை வேட்டை நாயை விட்டு விரட்டிவிட நாய முயல் எதிர்த்தது. இந்த முயலை எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்று யாதவர்கள் வீதியிலே வந்து கொண்டிருக்கும் பொழுது அம்பலகாரி கோனாருடைய அரண்மனைக்குள்ளே பிள்ளை முயல் சென்று விட்டது. அப்படியே கோட்டைக்குள்ள ஓடி போச்சு. முயலை எப்படியாவது பிடித்தே ஆக வேண்டும் என்று வந்தார் உங்கள் இளவரசன். ஆமா. வரும்போது என்ன அம்பலகாரி கோனாருடைய அரண்மனை முன்னால குதிரை நொண்டி அடிச்சு குதிரை காலை பார்த்தார். தலைமுடி ரோமம் சுத்தி கொண்டிருந்தது. குதிரை அப்படியே நொண்டி அடிச்சுட்டு போச்சு. அளந்து பார்த்தார். ஐயோ, இந்த தலைமுடி ரோமத்தை கண்டதில் இருந்த அந்த பெண்ணின் மீது மயில் கொண்டு மணந்தாலே அவளையே மணப்பெண் என்று உங்க மகன் ஏக்கத்துல இருக்காரே தவிர உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. சீனில வாங்கிட்டாங்க. உடம்பு நல்லா இருக்கு, உள்ளத்துல கொஞ்சம் குறை இருக்கு ஐயா. ஐயோ தெய்வமே, இவ்வளவுதானா? ஆமா. எப்பா அவர்கள் குலம் என்ன, நாமள குலம் என்ன? எட்டாத பழத்துக்கு கொட்டாய் விடலாமா? அவர்கள் நீதி நேர்மை கொண்ட யாதவர்கள் அப்பா. யாதவர் மக்கள் அவர்கள் குலத்தை நாம் கலங்கப்படுத்தலாமா? வேண்டாமப்பா, உனக்கு வேற பெண்ணை பார்த்து கட்டித்தாரேன்னா அவன் கேட்கவே இல்லை. கேட்கவே மாட்டான். மகனுக்காக தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டு அரண்மனை மந்திரி அழைத்தார். சரி, ஓ மந்திரி, உடனடியாகவே அம்பலகாரி கோனாரை அழைத்து வாரும் ஐயானார். அப்படியே ஆட்டுமென்று அப்படியே மந்திரியும் ஓடி வந்து யாதவர் வீதியில அம்பலகாரி கோனாரை அவசரமாலை பாருமையா பாருமையா வார்த்தை ஒன்று சொல்ல உங்களை எங்க எஜமான அழைத்து வர சொன்னார். ஆமா. எதற்கையா? எதுக்கையா? உங்க எஜமா ஏன் என்னைய கூப்பிடணும்? காரணம் என்ன? எதுக்கு? ஓய் ஓய், என்ன அது? அங்க போய் கேளும். ஆமா. மன்னன் அழைக்க சொன்னார், நாங்க அழைக்க வந்தோம். எதுக்கு ஏன் என்று நீ ராஜாட்ட தான் போய் கேட்கணும்னா. கேட்கணுமா? உடனே அம்பலகாரி கோனார் புறப்பட்டார். யாதவ பெருமக்களும் ஒன்று கூடி விட்டார்கள். கஞ்சி ஊத்தாட்டலும் கச்சம் கட்டணும் இல்லையா? நம்ம அம்பலகாரிய பட்டாணி துறைமகன் கூப்பிட்டுருக்காராம், வாங்க என்னன்னு போய் கேட்போம் என்று யாதவ பெருமக்களும் அம்பலகாரி கோனாரும் வருகின்றார்கள். ஐயா பட்டாணி துறைமகனே, ஏன் எங்களை கூப்பிட்டியரு? ஓ உட்காரும். சொல்லுங்க, எதற்காக அழைத்தீர்கள்? எங்க கூட நீ சரி இருப்பு இருக்கணும். எனக்கு ஒன்றும் புரியலையே ஐயா. ஐயா அம்பலகாரி, சரி இருப்பு இருக்கணும், எங்களோட சம்பந்தம் கலக்கணும். சரி இருப்பு இருந்து சம்பந்தம் பண்ணணுமா? ஐயா களம் கலந்தாலும் குலம் கலக்க கூடாது. உங்கள் குலம் என்ன, எங்கள் குலம் என்ன? யானி வச்சா எட்டுமா? கோமாதாவே குலதெய்வமாகவே வணங்கும் யாதவ பெருமக்கள் நாங்கள். ஆமா. நீங்கள் அதே கோமாதாவை அடித்து தின்னும் பட்டாணி துறைமகன். அதனால உங்களுக்கு எங்களுக்கு ஒத்து வராது. இந்த எண்ணத்தை மாற்றி விடுங்க. இருக்க மாட்டோம். அது மட்டுமல்ல, நாங்கள் அறுத்தால் கட்டாத ஆயர் குலம். அறுத்தால் கெட்டாத ஆயர் குலமா? அப்படின்னா என்ன? யாதவர்கள் வம்சத்திலே ஒரு பெண்ணை கட்டி கொடுத்தா அவ வயதான பெண்ணா இருந்தாலும் சரி, இளைய வயதுல இளையவளாக இருந்தாலும் சரி, கணவனுக்கு ஏதேனும் ஒண்ணு ஆச்சுன்னா மறுமணம் முடிக்க மாட்டார்கள். அன்னையிலிருந்து அது இன்னை வரைக்கும் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. மறு திருமணம் கட்டி கொடுக்க மாட்டாங்களா? அதனாலதான் அறுத்தால் கட்டாத ஆயர் குலம் ஐயா நாங்கள், உங்களுக்கு எங்களுக்கு ஒத்து வராது. அப்ப பட்டாணி துறைமகன், அப்ப நீங்க அறுத்தால் கட்டாத ஆயர் குலமா? ஆமா. ஐயா அம்பலகாரி கோனாரா, பேப்பர் எடுங்க ஐயா. ஆமா, பேப்பர் கொடுங்கய்யா. ஓ பேப்பர் எடுங்க. ஆமா. என்னய்யா பேப்பர்? என்னய்யா என்ன பேப்பரு? இதான பேப்பரு. சொன்ன வாக்கு தவற மாட்டோம் என்று எழுதி கையெழுத்து போடுங்கய்யா. ஆமா. அறுத்தால் கட்டாத ஆயர் குலம் என்று எழுதி கொடுங்க.
அப்படி விவரமா எழுதி கையில கொடுத்துட்டாங்க. அம்பலகாரி கோனார் அவர் பரமே என்று எழுதினார். அப்ப பேப்பர் எழுதி கொடுத்துட்டாரு. அறுத்தால் கட்டாத ஆயர்குலம் என்று எழுதின பொழுது ஆமா இவங்க பேப்பரை கையில வாங்கினாங்க. வாங்கினாங்க. அம்பலகாரி கோனாருக்கு 1000 கோட்டை உதப்பாடு. ஆமா அதுல பேர்வாதி நெல்லு கருது அறுத்து கருது கெட்டணும். வயக்கால கருது அறுத்து போட்டிருக்கு கெட்டணும். பட்டாணி துறைமகன் அப்பப்ப ஆள் விட்டுக்கிட்டே இருக்காரு. அவங்க என்ன செய்தாங்கன்னு பாத்துட்டு வாங்க. கருது அறுக்காங்களா அந்த கருதை கட்டி களத்துல கொண்டு சேர்க்காங்களா அப்படி பாக்கணும்ல. பேர்வாதி வயக்காட்டுல நெல் அறுத்தாச்சு. ஆமா அறுத்தாச்சு. இந்த கருதை அறுத்து போட்டுட்டு ஒரு சாப்பாடு சாப்பிடுவாங்க. மதியம் போய் சாப்பிட்டு தான் கருதை கட்டி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் களத்து மேட்டுல கொண்டு போய் அதை சேர்ப்பாங்க. கருதை கொண்டு கெட்டி கொண்டு சேர்க்கணும்ல. கருதை அறுத்து நெல் களஞ்சியத்துல கொண்டு போய் நெல் மூட்டையை சேர்ப்பாங்க. இவங்க கருது அறுத்து போட்டாங்க. வரப்புல இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு இளைப்பாரி கருதெல்லாம் கெட்டணும் அரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சேவகப்படைகள் அங்கிருந்து வந்தார்கள். பட்டாணி துறைமகனை கூப்பிட்டார். எஜமானே, ஆயர்குல மக்கள் எல்லாம் அறுத்தால் கட்ட மாட்டோம் என்று எழுதி கொடுத்திருக்காங்க. இதுதான் சமயம். கருது அறுத்து போட்டிருக்காங்க, கட்ட போறாங்க. யோ, ஒருத்தர் கூட கருது கட்டக்கூடாது. பேப்பரை கையில வச்சுக்கோங்க. உடனடியாக போய் பிடிக்கணும். ஐயா அம்பலகாரி, நீங்க தானே எழுதி கொடுத்தீங்க. என்ன எழுதிருக்கீங்க? கட்ட மாட்டோம். கருது கட்டக்கூடாது. கருது கட்ட விட மாட்டோம்னார். அப்பந்தான் பார்த்தார்கள் யாதவ பெருமக்கள். அம்பலகாரி கோனாரை அழைத்தார். எஜமானே, நம்ம பரமே கதி என்று முட்டையா எழுதி கொடுத்துட்டோம். அறுத்தால் கட்டாத ஆயர்குலம் என்று. இதுதான் சமயம்னு கருது கட்ட விட மாட்டுக்காரே பாவி. இதை நாம இப்படியே போட்டோமானா நம்மளுக்கு தானே பாவம் ஐயா. அப்ப என்ன செய்யலாம்? எப்படியாவது கருது கட்டணும், களத்துக்கு கொண்டு போகணும், களஞ்சியத்துல சேர்க்கணும். வாங்க ஐயா, சேவகப்படைகளே, உங்க எஜமாங்கிட்ட போய் சொல்லுங்க, பெண்ணு தாரமுன்னு சொல்லுவோம். கருதை அறுத்து கெட்டி களத்துல கொண்டு போய் நம்ம கருதை அடிச்சு களஞ்சியத்துல கொண்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கிடுவோமே. அடி போட்டு வச்சிருக்கோம். ஐயா சேவக படைகளே, ஓ மந்திரி, உங்க பட்டாணி துறைமுகங்கிட்ட போய் சொல்லுங்க. என்ன சொல்லணும்? அம்பலகாரி கோனார் மகளை பெண்ணும் தருவதாக. இத சொன்ன உடனே பட்டாணி துறைமுகனுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஐயோ, பெண்ணும் தாரம்னு சொல்லிட்டாங்களா? ஆமா, என்ன செய்யமோ அது செய்வோம். கருதெல்லாம் அடிச்சு களஞ்சியத்துல சேர்த்துட்டு நீங்க எல்லாரும் உடனடியாக வந்துடணும். ஆமா, எங்க வீட்டுல உங்க எல்லாருக்கும் விருந்து சாப்பாடு. எல்லாரும் விருந்து சாப்பாடா? அவி விட மாட்டார் போலுங்க. பாவி. கருது கட்டை எடுத்தார்கள். களத்துல கொண்டு வந்து அடித்தார்கள். நெல்மணிகளை களஞ்சியத்திலே சேர்த்தார்கள். மந்திரி வந்தார். எஜமா, உங்க எல்லாரையும் விருந்து சாப்பாடு ரெடியா இருக்கு, சாப்பிட வர சொன்னாரு. அவங்க வீட்டுல என்ன வச்சிருக்க போறாங்க? அவங்க வீட்டுல என்ன இருக்கும்? ஆட்டுக்கறி. நாமல் தெய்வமா வணங்கும் மாட்டை அடிச்சுதானே அங்க சாப்பாடு வச்சிருப்பாங்க. மாட்டுக்கறி கொண்டாந்து வச்சிருப்பாங்களா? நாமல் இப்ப என்ன செய்வது என்று கூட்டம் போட்டு பேசினார்கள். யாதவ மக்கள் கூடி இருந்து அதுல ஒருவர் வந்து சொன்னார், நீங்க எல்லாரும் போங்க, எல்லாரும் போங்க சாப்பிடுறதுக்கு. இலையில சாப்பாடு வச்சிருப்பாங்க. ஆமா, நீங்க உட்காருங்க, தலையில இருங்க. இங்க சோறு அருந்தும் போதும் நம்மள ஒரு ஆளு வந்து, ஒரு பெரிய ஆளு வந்து, நம்ம பாட்டி இறந்து போனான்னு வந்து சொல்லிடுவோம். அப்படி வந்து கூட்டத்துல வந்து அவயத்தை போடுங்க. சவம் கடக்க சாப்பிட மாட்டோம், அடக்கம் பண்ணிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு வந்துடலாம். யாராவது பிணம் கடக்க என்னாச்சு? இது நல்ல ஐடியா தானே. அதுக்குள்ள ஏற்பாடுகளை செய்யுங்க. யாதவ பெருமக்கள் எல்லாம் பட்டாணி துறைமகனுடைய அரண்மனைக்கு விருந்து சாப்பாடுக்கு வருகிறார்கள். இங்க என்ன நடக்க? அரண்மனையில அம்பலகாரி கோனாருடைய அரண்மனையில வைக்கோல் கொண்டு வந்து, வைக்கலுக்கு பேரு வைக்கோல் தானே. இப்ப வைக்கல் தான் சொல்லணும். நல்ல வைக்கல வந்து நல்ல பொம்மை மாறி, இந்த வைக்கல பொம்மை கட்டிருப்பாங்க பத்தியாளா? ஆமா, கோமாளி நல்ல சட்டையில அந்த வைக்கெல்லாம் திணிச்சு கை காலு அத்தனை முன்னாடிருப்பாங்க. அதனால கெட்டு கடலை கொண்டு வச்சுக்கோங்க. வைக்கோல்ல பொம்மைகளை செய்து அதன் மேல மாவுகளை பூசி, ஒரு 90-100 வயசு இருந்த பாட்டி எப்படி இருப்பா அதே மாதிரி அவளை சோடிச்சு தன்னுடைய வீட்டு அரண்மனை மூலையில வச்சிருக்காங்க. அம்பலகாரி கோனாரும் யாதவ பெருமக்களும் பட்டாணி துறைமகள் வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்காங்க.
999 பேர் உட்கார்ந்தாங்க. 1000வது ஆளுக்கு இடம் இல்லை. ஒரு ஓரமா ஒரு முக்குல போய் உட்கார்ந்தாங்க. ஆமா. அதுல ஒரு பெரம்பு கூடை எடுத்தார்கள். என்ன கூடைக்குள்ள மாட்டு தலை இருக்கு. இப்ப அந்த மாட்டார்த்தி கறி மண்டே போட்டு கூடை போட்டு கவச்சி வச்சிருக்காங்க. சண்டாள பாவி, ஐயோ தெய்வமே, எங்கள் குலதெய்வமாகிய கோமாதாவை தலையை அறுத்து வச்சிருக்காரே ஆமா என்று மனம் நொந்து இலைக்கு முன்னால் அமர்ந்திருந்து சாப்பாட்டுல கைய வைக்கணும். யாதொரு மக்கள் எல்லாம் மாமிச கறிகளோடு பல வகைகளோடு சுவீட்டு தான் ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆமா. 1000 பேருக்கு மத்தியில அங்கிருந்து ஒருவர் வந்தார். அண்ணன்மார்களே, சாப்பிடாதங்க, நம்ம அப்பச்சி இறந்து போனான்னு தலையில அடிச்சுக்கிட்டு வராரு. அப்பச்சின்னா அந்த காலத்துல பேத்தியா, இப்பமெல்லாம் பாட்டிங்கும். அப்ப அப்பச்சின்னு தான் சொல்லுவாங்க. அப்பச்சி இறந்து போனாளா? ஐயா பட்டாணி துறைமகனே, சபம் கடக்க நாங்கள் சாப்பிட மாட்டோம் ஐயா. சாப்பிட மாட்டோம் ஐயா. எங்க அப்பச்சியை நாங்க அடக்கம் பண்ணிட்டு வந்து உடனே சாப்பிடுறோம், சாப்பாடெல்லாம் அப்படி இருக்கட்டும். யாதவர்கள் ஓடி வாரார், அரவணைக்கு ஓடி வந்து பொய்யால் செய்ததோரு உண்மையத்தான் தான் எடுத்து மாயானம் கொண்டு வந்து ஒரு ஆளு இறந்தா நம்ம என்னெல்லாம் செய்வோமோ அதே மாதிரி மாயானத்திற்கு பொய் பொம்மையை கொண்டு வந்து செய்தார்கள். பட்டாணி துறைமுகம் அப்பப்போ ஆள் விட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன நடக்கு யாரு நடக்குன்னு பாக்கணும்ல. ஏவலர்கள் வந்து பார்த்தார்கள். ஓ மாயானத்துல என்ன ஆச்சு? இப்பதான் மூட்டை மூட்டிக்கிட்டு இருக்காங்க. யோ இப்ப போய் பாருயா, இப்பதான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கியா. யோ இப்ப போய் பாரு ஐயா, இப்பதான் சாம்பலை கரைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பட்டாணி துறைமகன் உண்மை என்று நம்பி விட்டார். அப்படி பொய்ப்பாடையை எரித்து தன்னுடைய பேத்தியாளுக்கு என்ன கடமை எல்லாம் செய்வோமோ அத்தனையும் செய்தார்கள். அம்பலகாரி கோனார் கண்ணீரை வடிக்கின்றார். எடியம்மா வெள்ளையம்மா என்னுடைய வார்த்தைகள், ஏ வெள்ளையம்மா, ஏ வெள்ளையம்மா, இன்னைக்கு நம்ம தப்பிச்சுட்டோம். நாளைக்கு பட்டாணி துறைமகன் நம்மளை விடமாட்டாண்டி, விடமாட்டானோ, பெண்ணும் தருவதாக வாக்கு கொடுத்துட்டோண்டி, சும்மா விடமாட்டாமலுக்கோ. அதனால நம்ம என்ன செய்யலாம் ஐயா? என்ன செய்ய? அப்பந்தான் அம்பலகாரி பார்த்தார். அம்பலகாரி கோனாரு, நம்ம மகளாகிய பாராளி அம்மாளாகிய வெள்ளையம்மாளுக்கு வயதோ 16 நெருங்குது. பாராளி அம்மாளுக்கு வயசாவது 20. சக்தி கொடுத்த வாக்கு நம்மளுக்கு நாள் 16 ஆச்சு. இந்த 16 வயதுல அந்த பாராளி நம்ம மகளை இழக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. காலமும் நேரம் வந்துருச்சோ, மனசை தேத்திக்கோ என்ற அம்பலகாரி கோனாருடைய அரண்மனையிலே கம்மம்புல்லு பற்ற ஒண்ணு இருக்கும் பார்த்துக்கோங்க. பெரிய கிணறு மாதிரி தோணும். அந்த காலம் குதுலும் வச்சிருப்பாங்க, புழுக்கையும் வச்சிருப்பாங்க. இந்த கம்மம்புல்லு, கேழ்வரகு, சாணி, சாமி அரிசி, தெனை, இந்த குதிரைவள்ளி இதெல்லாம் கொண்டு வந்து குமிச்சு போடுறதுக்கு வீட்டுக்குள்ளேயே ஒரு பாதாளமா ஒரு உரக்கிணறு வெட்டியிருப்பாங்க. அதுக்கு பேரு கம்மம்புல்லு பற்றைன்னு சொல்லுவாங்க. இதுல அம்பலகாரி கோனார் அவங்க முப்பாட்டானார் காலத்துல இருந்து தங்கத்தால தாம்பலம், இந்த தங்க தாம்பலத்தை கம்மம்புல்லு பற்றைக்குள்ளேயே போட்டார்கள். போட்டாங்க. அம்மா செவனி அம்மா, இந்த தங்க தாம்பலம் கம்மம்புல் பற்றக்குள்ள விழுந்துடுதம்மா. ஏ பாராளி அம்மா, நீ போய் அதை எடுத்துட்டு வா மகளே என்ற அம்பலகாரி கோனார் சொன்ன போது கம்மம்புல் பற்றக்குள்ள ஏணிய வைத்தார்கள். தாயே பாராளி அம்மா, என் பாராளி அம்மாளை நல்லா குளிக்க சொல்லி குளித்து நீராடி தீர்த்தமாடி மாத்தொடுத்து திருநீற்று காப்பணிந்து பட்டாடை சூட்டி பவள மாலை அணிந்து தாயான ஆடை ஆபரணங்களை எல்லாம் பூட்டினார்கள். பாராளியம்மாளுக்கு கம்மம்பல் பற்றக்குள்ள ஏணிய வைத்தால் அம்மா ஏணியில இறங்குகிறாள். தங்க தாம்பலம் எடுக்க இறங்குதா. அந்த கம்மம்பல் பற்ற பாதாளத்துல இறங்கும் வேளையில இந்த பாராளியம்மாளுக்கு அம்பலகாரி கோனார் ஏணியை தூக்கி விட்டார். இந்த பாராளியம்மா ஏணியை தூக்கின போது கம்மம்பல்லுக்குள்ள பிள்ளை முங்குச்சுன்னா வெளியே வருமா? பாராளியம்மா பாதாளத்துக்குள்ள கிளறிங்க. கம்மம்பல்லோ வளைவி கொண்டே போறது, கழுத்தளவு வந்தது. ஏ அப்பா அம்பலகாரி கோனாரே,
ஆமோ என்னை பெற்ற தாய் வெள்ளையம்மா வெள்ளையம்மா என்ன கொல்ல போறியன்னு தெரியுது. இந்த பாதாளத்தை ஆனா எதுக்கு நான் இந்த பாதாளத்துக்குள்ள இறங்க போறோம்னு தெரியலையே அம்மா. ஆமையோ ஒரு உண்மையை நீங்க சொல்லி இருக்கலாமே. ஆமா என்ன வஞ்சகம் செய்தீர்கள் எனக்கு தெரியல. ஆமையா அம்மா நான் செய்த குற்றம் என்ன? முத்த முத்தா கண்ணீர பாராளியம்மா முகங்கள் எல்லாம் வடிப்பாளா ஆறாக கண்ணீர அங்கமெல்லாம் வடிகால என்னை நீங்கள் வஞ்சகமாக கம்மம்புல் பற்றைக்குள் இறக்கினாலும் பாதாளத்துக்குள்ள உங்கள் குலத்திலே நான் வளர்ந்து வந்த காரணத்தாலே ஆமையோ யாதவ பெருமக்கள் எங்கு இருந்தாலும் ஆமையா ஆடு மாடுகளை பெருக வைத்து பட்டி பெருகி பால்பானை பொங்கி வாழ வைப்பேன் என்று ஆமையோ அவ வாழ்த்து நல்ல வரம் கொடுத்தா வரம் கொடுத்தா பாதாளத்தில் போய் முங்கூடாளே ஐயா பாதாளத்தில் முங்கும் போது அவ 16 வயதில பகவான் கொடுத்த வாக்குப்படியே ஆயுளதும் தான் முடிந்து அது கைலாசம் வாராளோ ஆதி கைலாசம் வரபோது ஆண்டவன் தான் சிவபெருமான் அம்பலகாரி கோணாருக்கு மனைவி வெள்ளையம்மாள் பெண்கோடிக்கு மகளாக நீ பிறந்ததாலும் உன்னை பாதாளத்தில் இறக்கியதால பாராளி அம்மனாக அம்மனாக அவதாரம் என்று பகவானும் பெயர் கொடுக்க பாராளி அம்மனுக்கு அடுத்து வேம்பு வந்து உனக்கு பிறந்துதம்மா ஆதிபரா சக்தியான பாராளி அம்மா அம்மா விஜயநகர் பட்டணத்தில் உனக்கு சூலம் வந்து பிறந்திடுமா அம்மா பிறந்திடுமா அது சுந்தரனா பாராளி அம்மாளுக்கு அப்படி பாராளியம்மாள் என்று பேர் கொடுத்து பாதாளக்குள்ளது இறங்கி மாண்டு ஆண்டவனாகிய பகவான் அம்மா மாண்டு மடியல ஆமா அன்னியாக பாதாளத்துல இறங்கினான். இறங்கனா அப்படி பாராளியம்மாள் என்று பேர் கொடுத்த போது ஆமா ஐயோ ஆக்கு வரம் அழிக்கு வரம் 1008 வரம் ஏ பாராளியம்மா கொல்லு வரம் எள்ளு வரம் கோடி வரங்கள் கொடுத்து சிவபெருமாள் அமர வைத்த போது ஆமையோ பிரம்மசக்தி கதைகள் பாட பிரம்மசக்தி பெரிய சுவாமி பலவேசக்காரன் கதைகள் பாட பலவேசக்காரன்